இன்றைக்கும் கூட நாம தொடர்ந்து எபிரேய புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து இந்த விசுவாசத்தை இன்றைக்கு இந்த நாட்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் இந்த விசுவாசத்தினுடைய இந்த காரியங்களை உங்களோடு கூட எப்படி அந்த விசுவாசம் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது, விசுவாசம் எவ்வளோ ஒரு அடிப்படை தேவையாயிருக்கிறது என்பதை தான் இந்த நாட்கள் உங்களோடு கூட பேசுகிறேன். நான் நம்புறேன் அநேகருக்கு அது பிரோஜனமாக இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது. ஒளிபரப்பில் இந்த செய்திகளை நாம் திரும்ப என்ன பண்ணுறோம், இந்த செய்தியை மாத்திரம் என்ன பண்ணுறோம், என்னுடைய இன்னொரு சேனலில் இதை கொடுக்குறோம். அநேகர் அதை பார்த்து அதில் பயன்பெறேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த எபிரேய ஆக்கியோன் பல காரியங்களை படிப்படியாய் முதலாவது அதிகாரம் துவங்கி எழுதி இந்த 11ஆம் அதிகாரத்தில் அவர் எதை விளக்குகிறார் என்றால், ஒரு மனுஷனுக்கு அடிப்படையாய் இல்லாததை நம்புகிற ஒரு காரியத்தை எவ்வளவாய் தான் விசுவாசிக்கிற பட்சத்துல அதை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவர் என்கின்றதை தான் விளக்குகிறார். அதனால்தான் முதல் வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசம் என்றால் என்ன என்பது நம்பப்படுகிறவைகளை நான் ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த நம்புகிற எதிர்பார்க்கிற காரியத்தினுடைய உறுதியாயும் நான் காணாத ஒரு காரியத்தினுடைய நிச்சயமா இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றார் அடுத்த வசனத்துல வாசிக்கும் பொழுது, அதனாலே என் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆமென். அன்றைக்கு ஆதாம் துவங்கி, ஆதாம் சரியாய் ஒரு பெரிய சாட்சியா எழுதப்படவில்லை, ஆனால் அதுக்கு பிற்பாடு அப்படியே படிப்படியா நீங்க வந்தீங்கன்னா ஈனோக்கை பார்க்கிறீர்கள். ஈனோக் என்ற ஒரு மனுஷன் அந்த காலகட்டங்களில் தேவனோடு கூட சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். அப்படிதான் பாத்துங்க, நோவா குறித்து நாம் பார்த்தோம், ஆபிரகாம் குறித்து பார்த்தோம். இப்படி படிப்படியா அநேகரை குறித்து அவர் திரும்ப திரும்ப விளக்கமாக எழுதுகிறார். ஏனென்றால் 6வது வசனத்துல வாசிக்கிறோம்னா அவர் சொல்றாருன்னா, விசுவாசமே இல்லாமல், ஆமா நான் ஒரு விசுவாசி சொல்லிட்டு பார்க்காதவனை நம்பாம இருந்தேனா, நான் எதிர்பார்க்கிற ஒன்றை கர்த்தர் செய்வார் என்று நான் முழு நிச்சயமாய் நம்பாமல் இருப்பேன் என்றால் தேவனுக்கு பிரியப்படுத்துகிறது கூடாத காரியமா இருக்கும். அப்ப விசுவாசம் என்னதுங்க? ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன், அதை கர்த்தர் நிச்சயமா செய்வார்னு சொல்லி முழு நிச்சயமாய் நம்பிக்கொண்டே இருக்கிறதா விசுவாசமா இருக்கிறது. அதை செய்யாத பட்சத்துல தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியமா இருக்கிறது என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு நான் பிரியமா இருக்கணும்னா நிச்சயமா பரிசுத்தமா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். மனசாட்சிக்கு விரோதமா இந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஏன்னா கர்த்தர் அழைத்திருக்கிறார் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை அவர் கழுவி சுத்திகரித்திருக்கிறார். நிச்சயமா இது அவசியம். ஆனா அதே நேரத்தில் கடவுள் இருக்கிறார், ஆண்டவரை நான் நம்புறேன், எனக்காக அவர் மரித்திருக்கிறார், எனக்காக தம்முடைய ஜீவனை தந்திருக்கிறார், அன்றைக்கு இந்த மனுஷனை ஆசீர்வதித்த போல என்னை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, எதிர்பார்ப்பை அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி நான் எவ்வளவு நம்பிக்கொண்டே இருக்கிறேனோ அது தேவனை பிரியப்படுத்தி கொண்டே இருக்குமாம். ஆபிரகாமை இவர் சோதிக்கும் பொழுது 25 ஆண்டுகள், இந்த சரித்திரத்தை பல முறை கேட்டவங்க இருக்கிறீங்க, யாரையும் நான் புதிதாய் பார்க்கவில்லை. அப்ப இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 25 வருஷம் அவர் நம்பிக்கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. எனக்கு அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய சவால் தான். அநேகருக்கு இன்னைக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு நிறைய பேருடைய சாட்சியை கேட்டு தேற்றிக் கொள்வார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் நடக்கல அப்படின்ற அந்த வேதனை என்பது, அதனுடைய மன உளைச்சல் என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். ஒரு காரியத்தை எந்த காரியமா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், ஒரு வேலையினுடைய காரியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த காரியம் நடக்கணும் அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு நம்மை அதிக வேதனைக்குள்ள வைக்கும். ஆனால் அதுல என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நான் நம்புகிற ஆண்டவர் எனக்கு நிச்சயமா இந்த காரியத்தை செய்வார் என்று நான் பார்க்காமலே அதை நம்பிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அததான் அவர் சொல்றார், விளக்கி சொல்லும்போது சொல்றார், விசுவாசம் இல்லாமல் நான் தேவனுக்கு, ஏனென்றால் தேவன் இருக்கிறார், தேவனிடத்துல சேர்றேன், நான் காட லவ் பண்றேன், கர்த்தர் அன்பா இருக்கிறார், நானும் அவர் மேல் அன்பு வைத்திருக்கிறேன் சொல்லுகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று என்ன பண்றானா விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நான் நம்புற எனக்கு அவர் நிச்சயமாய் பலன் தருவார், நம்புகிற எனக்கு அவர் நிச்சயமாய் என்ன பண்ணுவாரு, என்னுடைய இந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. இல்ல, நான் சொல்றது சொல்லுங்க. நான் நம்புற இந்த காரியத்தை எனக்காக அவர் நிறைவேற்றி முடிப்பார். நீங்க இப்போ அந்த காரியத்தை சொல்லுங்க, இதை சொல்லுங்க, இந்த காரியத்தை அவர் எனக்காக நிறைவேற்றி முடிப்பார், எனக்காக அதை செய்து முடிப்பார், எனக்காக அவர் செய்து முடிப்பார். அவர் இருக்கிறார், அவர் உண்டென்று நான் நம்புகிறேன். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அவர் அதை செய்வார் என்றால், அன்றைக்கு ஈசாக்கு அதை செய்வார் என்றால், எனக்கும் அவர் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார்.
ஏன்னா விசுவாசத்தினாலே நோவாவை குறித்து பார்த்தோம் 7ஆம் அதிகாரங்களிலே. அன்றைக்கு நீங்க வாசிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்துல நீங்க 7ஆம் வசனத்துல பார்த்தீங்க, நோவாவை குறித்து பார்த்தோம். அல்லேலூயா. என்ன பண்ணா, அவன் விசுவாசத்தோடு கூட கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவன் அவனுக்கு இட்ட கட்டளையை அவன் எந்த ஒரு கேள்வி இல்லாமல் நிறைவேற்ற துவங்கினான். 8ஆம் வசனத்தை பார்க்கிறீங்க. ஆபிரகாமை குறித்து இவர் எழுதி விளக்குகிறார். இதெல்லாம் உங்களுக்கு விளக்கினேன். 8ஆம் வசனம் தான் வாசிக்கிறீங்க. ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற, ஆமா, பெறப்போகிற, சுதந்திரமாய் பெறப்போகிற, அல்லேலூயா, பெற்றுக்கொள்ள போகிற. சொல்லுங்க, யாரெல்லாம் பேசணுமா பேசுங்களேன். நான் பெற்றுக்கொள்ள போற இந்த வீட்டுக்காக, நான் பெற்றுக்கொள்ள போகிற இந்த திருமணத்துக்காக, நான் பெற்றுக்கொள்ள போகிற இந்த காரியத்திற்காக, நான் போய் செய்ய வேண்டிய இந்த ஒரு மிஷனரி ஊழியத்திற்காக, இன்னும் ஒரு காரியத்திற்காக என்ன பண்றேன்? கர்த்தர் எனக்கு அதை சொல்லும் பொழுதே நான் நம்ப துவங்கிட்டேன். அல்லேலூயா. When God had spoke to me, or when God had given me that vision, அந்த தரிசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பிக்கும் பொழுதே நான் நம்ப துவங்கிட்டேன். அல்லேலூயா. பெறப்போகிறதை அழைக்கப்பட்ட பொழுது என்ன பண்ணனா, கீழ்ப்படிந்து தான் போக இடம். ஆமா, அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற உலகத்திலே நம்ம என்ன பண்றோம்னா, எங்க போறோம் அப்படின்றத தெரியாம என்ன பண்ண மாட்டோம். ஆமா, இன்னைக்கு நல்லா இந்த எல்லாம் ஆப்லாம் வந்துச்சு இல்ல, மழை பெஞ்சினே இருந்துச்சு. அப்ப அது சொல்லுது, அந்த ஆப் சொல்லுது 1 மணிக்கு முடிஞ்சிடும், அப்புறம் 2 மணி நேரம் பெய்யாது, அப்புறம் என்ன பண்ணுது, அடுத்த ஒரு 7 மணிலேருந்து தான் திருப்பி அந்த மழை பெய்யுன்ட்டு அந்த வெதர் ஆப்பு. அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு இது பரவாயில்ல, ஒரு 2 மணி நேரம் கேப் இருக்கும் போகுது இல்லை. அப்படிலாம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்ச பிறகு தான் நமக்கு ஒரு திருப்தி வருது, எவ்வளோதான் விசுவாசம் இருந்தாலும். ஏன்னா நான் வரணும் அப்படின்னா ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. ஏன்னா அங்கே மழை பெஞ்சுன்னா லேண்ட்ஸ்லைட் ஆகிடும். லேண்ட்ஸ்லைட்னா என்ன சொல்றது, நிலச்சரிவு வந்துடும். நேற்றுக்கு ராத்திரி பெஞ்ச மழையில் பெரிய பாறை வரும்போது தான் எனக்கு எங்கே வந்த டிரைவர் காமிச்சார். அவர் சொன்னார், ஏன்னா அவர் என்னை ராத்திரி சவால் பண்ணார், பிரதர்கிட்ட சொன்னார், இது மாதிரி ஜோயல்கிட்ட சொன்னார், இது மாதிரி அவர் சாரை வந்து 5 மணிக்கெலாம் ரெடியாக இருக்க சொல்லுங்க. 5 மணிக்குன்னா 4 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சு கிளம்பணும், ரொம்ப கஷ்டம், என்னையா அப்படி பேசுகிறாரு அப்படின்னா அது சொன்னார், இல்லை மழை பெய்யுது, நாளைக்கு காலைல திருப்பி மழை பெஞ்சா திருப்பி அந்த லேண்ட்ஸ்லைட்னால என்ன பண்ணோம், பயங்கர பெரிய டிராஃபிக் ஆகிடும், அப்புறம் நீங்கள் ஃப்ளைட்டுக்கு அந்த டைம் போய் சேர முடியாது அப்படின்ட்டு. அப்போ அவர் நான் சொன்னேன், என்னடா இவர் வேலைக்காக ஏதோ சொல்கிறாரு போகுது அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் மழையெல்லாம் போட்டு பார்த்தா, வெதராக போட்டு பார்த்தீங்கன்னா மழை இருக்குதுன்னு தான் சொல்லுது, வேறு அது வேற. அப்போ வரும்போது காமிச்சார், அவர் ஃபோட்டோலாம் காமிச்சார். சார் நேற்றுக்கு நான் இங்கே கீழே இப்படி வரும்பொழுது ஒரு பெரிய பாறை புரண்டு வந்து ஒரு கார் மேலே போட்டு நசுக்குந்து பாருங்க, அந்த ஃபோட்டோ பாருங்கள், நாங்கள் அதுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. அப்போ நிறைய அறிகுறியில் இருக்கிற அந்த நாட்கள்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கின்னு போகிறோம். இங்கே இவர் பார்த்தேன், நான் யோசித்து பார்த்தேன், இப்போ தான் யோசித்தேன், இவருக்கு எங்கே போகிறாருன்னு தெரியாது, எதுக்காக கடவுள் கூப்பிடுறாரு, இவர் யாரா, இவரை நம்பலாமா, இது மாதிரி ஒரு இப்போ நாச்சுக்கும் பரவாயில்ல, ஒரு 4 பேர் பிரசங்கம் சொல்லி பேசி அவங்க சாட்சியெல்லாம் கேட்டவுடனே ஓகே நமக்கும் செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எலியாவை பற்றி கேட்டாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தருக்கு செஞ்சுட்டாரு கர்த்தர் அப்படின்னு ஒரு அறிகுறி இருக்குது. இவருக்கு யாரை பற்றியுமே பேசின மாதிரி அதுக்கு முன்னாடி எனக்கு இல்லை. ஆனாலும் அவருக்குள்ள போகும் இடம் என்னதென்று அறியாமல் என்ன பண்ணாரா. அப்ப விசுவாசம் என்றால் என்னன்னா கீழ்ப்படுகிறது. கீழ்ப்படிதான் என்னதுன்னா, அன்னைக்கு அதனால்தான் அந்த காலகட்டங்கள்ல என்னுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, குருட்டுத்தனமா விசுவாசிப்பான் பாய்வன் அப்படின்னுவாங்க. என்ன இல்லை, அவங்கள பத்தி பேசுவாங்க. நம்மலாம் அப்படி இல்லை, நம்ம தான் கொஞ்சம் மாடர்ன் ஆளாயிட்டோமே. குருட்டுத்தனமா, ஆமா விசுவாசிங்க மாட்டின பின்ன. சரி, எங்க தகப்பனார் அப்படிதான் நம்ம குருட்டுத்தனமா ஒரு சைக்கிள் எடுத்துன்னு இந்த ஊருக்கு வந்தாரு, அப்படிதான் சொல்லணும். போறவங்களா அவருடைய முன்னோர், அவருடைய மென்டர். எதை நம்பி போற எபி? என்கிட்டே சொன்னாங்க, உங்க அப்பாவுக்கு லூஸ் பிடிச்சிச்சு நினைக்கிறேன், அந்த ஊரெல்லாம் போயிட்டு எதனா பண்ண முடியுமா அப்படிலாம் பேசுனதெல்லாம் எங்களுக்கு காதுல கேட்டுருக்குறோம். நிறைய நேரத்தில் விசுவாசம் அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும் கன்ஃபார்ம்டா. இன்னைக்கு 2024 எப்பேற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவர் என்பதை அன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினால அந்த வார்த்தையினுடைய கீழ்ப்படிதலுக்கு அன்னைக்கு என்ன பண்ணாரு, அவர் செயல்பட்டாருன்னு இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் அதை நான் நம்புறேன். அந்த விசுவாசத்தை கர்த்தர் ஒரு காரியத்தை பேசும்பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செயல்பட்டால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார், கர்த்தர் அதை கீழ்ப்படிதலாய் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டே இருக்கிறார், இதை செய்ய, நீ தான் செய்யணும் அப்படின்னும் போது நீ தட்டி கழிக்காத, செஞ்சிரு, அதை கர்த்தர் அங்கீகரிப்பார்.
அதன் மூலமாய் செய்ய வேண்டிய காரியத்தினுடைய பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அன்னைக்கு இந்த ஆண்டவர் ஒரு ஏதோ நினைக்கிறேன், இவர் யாரெல்லாம் நம்ப முடியாது, நான் போகாம இருந்தேன்னா இன்னைக்கு ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷனை நாம் பேசியிருக்க முடியாது. அன்றைக்கு அவர் செய்தபடினாலே ஆபிரகாம் அதை பார்த்தோம். அல்லேலூயா. ஈசாக்கை குறித்து கடந்த நாட்கள் நாம தொடர்ந்து பார்த்தோம். ஆமென். ஈசாக்கு குறித்து நான் கடந்த வாரத்தில் சொன்னேன். ஆமென். என்ன பண்ணாரா, அவருடைய விசுவாசத்தை நிரூபிக்கும்படி 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த வசனத்துக்கு நேரா போயிடுவோம். ஆமென். விசுவாசத்தினால ஈசாக்கு, ஆமா, அவன் சொல்றதுக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் அவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன பண்ணுது, அவனுக்குள்ள அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை தன்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டான். முதல்ல அவங்க தகப்பனாரை பார்த்து அவன் கற்றுக்கொண்டான். எப்படி அவர் என்ன பண்றாரு, அந்த விசுவாசத்தை அவர் செயல்படுத்தினார் என்று அவர் சிறு வயது முதல் பார்த்தார். இரண்டாவது, இதை அவர் பயிற்சி செய்ய துவங்கிட்டாரு. அவர் பிராக்டிஸ் பண்றாரு. எப்படி பிராக்டிஸ் பண்றாரு, ஒரு ஊருக்கு போறாரு. அந்த ஊர்ல போயிட்டு மகா பஞ்சம், அந்த பஞ்சத்தின் மத்தியில போயிட்டு என்ன பண்றாரு, இந்த ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று விசுவாசி என்ன பண்றேன், இந்த பஞ்சத்துல நான் விதைக்க போறேன்னு சொல்லி விதைக்கிறாரு. அங்கே நூறத்தனியாய் அறுக்கிறதை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. விசுவாசத்துல பாருங்க, சொல்ற வசனம் சொல்லுது, ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து, ஆமா, இன்னைக்கு வரும் காரியங்கள், நாளைக்கு நடக்க போற காரியங்கள், நான் எதிர்பார்க்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்குள்ள முதல்ல அது என்ன பண்ணோம், that confidence has to be built in me. அல்லேலூயா. அந்த தைரியம் எனக்குள்ள வர வேண்டும் என்றால் நான் என்ன பண்ண, முதல்ல நம்பணும். அல்லேலூயா. அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ள வரணும். இருப்போம், வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆபிரகாம் அன்றைக்கு ஈசாக்கு அன்றைக்கு தகப்பனுடைய விசுவாசத்தை கேட்டான், பார்த்தான், அதோடு கூட நிற்கவில்லை, செய்தான். அல்லேலூயா. செய்தான். ஆபிரகாம் செய்தார், ஈசாக்கும் செய்தார். அல்லேலூயா. ஈசாக்கு மாத்திரம் செய்யல, யாக்கோபும் செய்கிறார். அதனால இவங்க எல்லாம் லைனா இந்த இதுல எழுதி இருக்குது. அல்லேலூயா. இவருக்கு அவங்க அப்பா எவ்வளவு உட்கார்ந்து கதையெல்லாம் சொன்னாருன்னு தெரியாது ஈசாக்கு. ஆனா ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணாரு, அம்மா அவர் என்ன பண்ணுச்சு, கூப்பிட்டு, எப்பா என்னமோ உண்மையில ரொம்ப பாசம், இந்த இந்த சப்ஜெக்ட் நிறைய முறை உங்களுக்கு பேசி இருக்கிறேன், அதனால உங்களுக்கு திரும்ப நான் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு கதையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா அம்மா மேல அம்மாவுக்கு ஒரு பெரிய பாசம். இந்த பிள்ளைக்கு எப்படியாவது என்ன பண்ண, இந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்தணும்னு சொல்லி இவனுக்கு என்ன பண்ணுது, ஆசீர்வாதத்தை எப்படியாவது அவன் மேல அப்பா நம்ம தொட்டு அவனை ஆசீர்வதிச்சாரு. இவன் கிளம்பி வர்றாரு. இந்த மனுஷன் வரும்பொழுது ஒரு வனாந்தரத்துல படுத்து கிடக்கிறார். ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, தரிசனத்தை காட்டி அந்த தரிசனத்தின் மேல இருந்து பேசுறாரு. அப்படி வசனம் சொல்லுது. எல்லாம் ஆதியாகமம் புத்தகத்தின் 28ஆம் அதிகாரத்துல வீட்டுல வாசிங்க, எல்லாம் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆனால் இவன் உண்மையா என்ன பண்றான், அதெல்லாம் பார்க்கிறான். வாழ்க்கை முழுவதுமா 20 ஆண்டுகள் இந்த விசுவாசம் எவ்வளவு அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினது என்பதை இந்த யாக்கோபு பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரு இந்த நாட்கள்ல கேட்டுட்டே இருக்கிறோம், எவ்வளவு கூட அதை நம்ம என்ன பண்றோம், மனப்பூர்வமாய் அதை நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் பார்க்கிறாரு. 20 ஆண்டுகள் வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்லிட்டாரு, சொன்னதுக்கும் நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. சரித்திரத்தை வாசிங்கன்னா தெரியும். போன உடனே ஒன்னும் அப்படியே காரியம் எல்லாம் நடந்தில்லை. கர்த்தர் சொன்னார், உன்னை திரும்ப எங்க கொண்டு வருவேன். எப்படி கொண்டு வருவேன், நீ ஒரு பலத்த ஜாதியாய் மாறுவாய், உன்னை அப்படிதான் ஆசீர்வதிப்பேன். அப்படிதான் சொல்லுது 28ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனம் சொல்லுது, நான் உனக்கு சொன்னதை செய்யும். என்ன சொன்னாரு, அதுக்கு முந்தின வசனங்களை வாசினா தெரியும். என்ன சொல்றாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே எல்லாத்திலையும் பரம்புவாய். அதாவது என்ன பண்ணுவேன், நீ உன்னை பலத்து ஓங்க செய்வேன், பயங்கரமா வைப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் இதெல்லாம் வந்து எப்படி நம்பணும் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய அசைவு வர வேண்டும். அல்லேலூயா. ஆமா, வித்தியாசமான ஒரு அசைவு வந்தால் நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை செய்வார் என்று நம்ப முடியும். அதனாலதான் பாருங்க 21ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க, இந்த 11 21 என்ன வாசிக்கிறீங்கன்னா, விசுவாசத்தினாலே யாக்கோபு மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து சாய்ந்து தொழுது கொண்டார். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் பேசினா எனக்கு எதை கர்த்தர் செய்திருக்கிறாரோ அது நிச்சயமா அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். Jacob, he had the assurance, if he speaks, that word will come into act. எனக்கெல்லாம் அதிகமா உட்கார்ந்து இந்த வாரங்களை செய்திக்காய் ப்ரிப்பேர் பண்ண முடியல. உண்மையா சொல்லணும்னா அதான் ஃப்ளைட்ல தான்
எனக்கு நேரம், ஏன்னா எனக்கு இந்த வாகனத்தில் படிக்கிறதுக்கு என்னால் முடியாது. படிச்சேன்னா மாய்க்காட்சி கீழே வந்துடுவோம், இல்லைனா வாந்தி வந்து எடுத்துடுவோம்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு அது ரொம்ப நாள், ரொம்ப வருஷமாக அதனால் மனசுல தான் ஓடிட்டே இருக்குது. எப்படியாவது எதனா ஒன்று பேசுறதுக்கு எனக்கு வார்த்தையை கொடுங்க அப்படின்லாம் பேசிட்டே இருக்கிறேன். அப்பதான் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், your faith will lead you into your future. அல்லேலூயா. உன் விசுவாசம் உன் எதிர்காலத்துல உன்னை ஜெயத்துல கொண்டு வரும். காலைல இந்த ராத்திரில அதை தான் உங்ககிட்ட சொல்றேன். விசுவாசத்தை கட்டி எழுப்பும் பொழுது உன் எதிர்காலம் ஜெயமாய் தான் முடியும். யார் என் கூட இருக்கிறீங்க? எனக்கு தூங்கணும்னு ஒரு ஆசை. ஃப்ளைட்ல வந்த உடனே கொஞ்ச நேரம் தூங்கிட்டா நல்லா இருக்குமே. ஏன்னா தூங்கவே இல்லை. நேற்று ராத்திரியோட 12:30 தான் படுத்தோம். ஆனாலும் இந்த இது இப்படி நெருக்கி ஏவுது என்ன. அப்ப உட்காந்து யோசிச்சேன். பாருங்க, பார்க்காத செயல்முறையில நடக்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசினதை அவன் என்ன பண்றான்? முழு நிச்சயமாய் நம்ப துவங்குகிறான். அல்லேலூயா. சொல்லுங்க, முழு நிச்சயமா. அஷூரன்ஸ் இஸ் அபௌட் முழு நிச்சயம். அல்லேலூயா. முழு நிச்சயமா. வசனம் சொல்லுது, அடுத்த 16ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, 28:16 வாசிங்கன்னா, எழுந்துட்டு வீட்டு பக்கம் ஓடிரல, பயந்துரல, என்ன பண்ண? எழுந்தான். மெய்யாகவே இந்த ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருன்னா அவர் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். assurance. Your faith has to bring assurance. அதனாலதான் பாருங்க, சும்மா ஏதோ ஒரு சாங்கியமா பண்ணல. இன்னைக்கு சாங்கியமா பண்ணுவாங்க. முன்னோர்கள் காலில் விழுந்துரு, 1 ரூபாய் எடுத்து தரேன், 10 ரூபாய் தரேன், நீ என்ன பண்ண அதை எடுத்துன்னு போயிட்டு, நீங்க நிறைய பண்றாங்க. தப்பாலாம் சொல்லல, நான் மற்றவங்களை கொச்சப்படுத்த விரும்பல. அந்த சாங்கியத்தை இங்க பண்ணல சார். அவனுக்கு தெரியும், அவன் கரங்களை நீட்டி தன்னுடைய சந்ததிகளை ஆசீர்வதித்தால் அவனுடைய வார்த்தையின்படியே கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த விசுவாசம் உனக்குள்ள கட்டப்படும் என்றால் நீ உன்னுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை பார்த்து முழு நிச்சயமாய் பேசுவாய். அந்த காரியம் நிச்சயமாய் நடக்கும். யார் தான் கூட இருக்கிறீங்க பாரு. ஒரு 10 பேருக்கு இன்னைக்கு ராத்திரி புரிஞ்சிச்சுன்னா, கர்த்தர் இங்க கொண்டு வந்ததுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால ஒரு 10 பேர் அதை புரிஞ்சுன்னு சொல்லுங்க, முழு நிச்சயமாய், முழு நிச்சயமாய், முழு நிச்சயமாய். அஷூரன்ஸ். ஆமா, அதுதான் சாங்கியம் நடக்கலாங்க. சாங்கியமா பண்ணிரல. அவர் கேட்கிறாரு, வா உன் பிள்ளைங்கள்லாம் கூட்டு வா. ஒவ்வொரு பிள்ளையும் ஒன்னொன்னு சொல்ல ஆசீர்வதிக்கிறார். நீங்க எடுத்து வாசினா தெரியும் உங்களுக்கு. 48 அதிகாரம் ஆதியாகமம் புத்தகத்துல மார்க் பண்ணி வச்சு பாருங்க. ஒவ்வொன்றுக்கு ஒன்று சொல்றாரு. கூப்பிட்டு அவர் ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு தெரியும், இதே ஆண்டவர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாமல் ஒரு கோல், ஒரு கையில ஒண்ணுமே இல்லாத படுத்து கிடத்த கொண்டிருந்த என்ன சொல்லி நீ இவ்வளவு பெரிய ஜாதியாய் கர்த்தர் மாற்றுவார் என்றால், நான் ஒரு வார்த்தை இந்த ஆண்டுடைய பேர்ல சொல்வென்றால் அது நிச்சயமாய் நடக்கும். ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறார் என்றால் அதை முழு நிச்சயமாய் கர்த்தர் செய்வார் என்று நீ முன்னோக்கி செயல்படும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய உனக்கு கூட நின்று ஒத்துழைப்பாரு. அல்லேலூயா. அதுதாங்க நம்பர் 1. He had the assurance. ஜெனிஃபர் நோட் புக் எங்க எழுதுறதுக்கு, பாட்டு பாடுறதுலாம் முன்னாடிலாம் பாடுறதுனால இப்போ வேற மாதிரி ஆயிட்டீங்களா? நோட் புக் வச்சு எழுதுங்க. முடிச்சோடனே கேட்பேன், என்னது சொல்லுங்க, என்னதுங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை? அஷூரன்ஸ். சொல்லுங்க, என்னது சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, முழு நிச்சயமா நம்புங்க. பக்கத்துல சொல்லுங்க ஒருத்தர்கிட்ட, கர்த்தரை சும்மா வந்து சனிக்கம் வரது பெருசு இல்ல சார். பக்கத்துல சொல்லுங்க ஒருத்தர்கிட்ட, பனிசா சனிக்கம் வரது பெருசு இல்ல சார். அப்படியே சொல்லுங்க, பரவாயில்ல, நம்ம குடும்பம் போறது பெருசு இல்ல. முழு நிச்சயமாய் கர்த்தரை எவ்வளவு நம்புறோம், இந்த வார்த்தை எவ்வளவு நம்புறோம். சொல்லுங்க சங்கர் பிரதர், சொல்லுங்க மனைவிட்ட சொல்லுங்க, முழு நிச்சயமா நம்ம 2 பேரும் வீட்டை வாங்குவோமா, இந்த வேலையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவாரு, நாம 2 பேரும் சேர்ந்து கர்த்தர் கொடுக்கிற அழைப்பில இந்த காரியங்களை நிறைவேற்றி முடிப்போம். ஒருத்தர் பிளஸ் பண்ணி அதை சொல்லுங்க சார். This is exactly what Jacob did. Jacob did that. முழு நிச்சயமா வர சொல்றான், வாடா, நான் சொன்னா கர்த்தர் அதை செய்ய முடியும். ஏன்னா இந்த ஆண்டவர் எனக்கு சொல்லி செய்திருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய வார்த்தையை, விசுவாசின் வார்த்தையை உன் மேல விதைக்கிறேன், அப்படியே உன் சந்ததிகள் மாறும் என்று அன்றைக்கு எழுப்பி யோசிப்புடைய பிள்ளைகளை கூப்பிட்டு, ஓ மனசேவியோ எப்ராஹிமை கூப்பிட்டு சொல்றா, நீங்க வீட்டுல வாசிங்க 15ஆம் வசனம் 48, 15, 16, 17 நேரம் ஓடிடுச்சு. ஆனால் நீங்க வீட்டுல வாசிங்க 48, 15, 16, 17, 18, 19, 20. நடந்துச்சா பாருங்க, நடந்துச்சு. முடிஞ்ச அடுத்த வாரம் ரிசர்ச் காமிக்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. When you have the fullness of assurance, when you open your mouth and declare, I tell you that word will come into existence. Hallelujah.
முழு நிச்சயமா ஒரு வார்த்தையை விசுவாசத்தில். அதனால்தான் ஜெயசீலி சிஸ்டர் உங்களை பார்த்து சொல்ற, உங்க வேலையினுடைய ஸ்தலமானதை கர்த்தர் கட்டி எழுப்பார். இப்ப வந்திருக்கிறது 1-2 மிஷன் தான். ஆமென். ஒருவேளை இப்ப வந்தது கொஞ்சம் தான், ஆனா கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறத ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தாருன்னா அந்த வார்த்தை நிறைவேற வரைக்கும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். அன்னைக்கு அதே யாக்கோபு மேல இருந்த அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கும் என்று நான் நிரூபிக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தையை முழு நிச்சயமாய் நான் சொல்லிக் கொண்டே தான் இருப்பேன். இந்த சனிக்கிழமை ஆராதனையில பல ஊர்ல இருந்து பஸ் இந்த இடத்துக்கு வரோம். இப்ப மெட்ரோ அதுக்காக தான் உட துவங்கி இருக்கிறாங்க. நீங்க எதுக்கு எப்படி பாக்குறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறதுடைய காரணம் எனக்கு தெரியும். பல ஊர்கள் இருந்து இந்த ஆராதனைக்கு வரும்படிக்கு தான் இந்த மெட்ரோ ட்ராக் எல்லாம் போட்டு இருக்கிறாங்க. அவன் நினைச்சுக்கலாம் வேற ஸ்ட்ராட்டஜில பண்றான். பலர் தங்களுடைய அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படிக்கு இந்த ஆராதனைகளுக்கு வரும்படிக்கு கர்த்தர் வழிகளை வகுத்து கொண்டிருக்கிறார். யார் என் கூட இருக்கிறீங்க? முழு நிச்சயம் இருக்கணும் நம்ம பேசுறதுல. சொல்லுங்க, பேசுறதுல என்ன இருக்கணும் சார்? He not only had the assurance, he had the boldness to declare that. ABC நீங்க 3 வாரத்துல முடிச்சிடுறேன். The first word is the assurance. The second word is the boldness. Faith requires boldness. That's the word. அதுதான் தைரியமா இருக்கணும். விசுவாசம் இருந்துச்சுன்னா உன்னை தைரியம் உள்ளவனாய் வைக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசம் இருந்துச்சுன்னா எதை வேணாலும் கர்த்தர் செய்வார்னு தைரியம் இருக்கும். அல்லேலூயா. எப்படி தைரியம்? 20 வருஷம் கட்டி எழுப்பப்பட்ட விசுவாசம் அது எழுந்துச்சுன்னா அது எதை வேணாலும் உடைச்சிடலாம். மலையை பார்த்து அவரு ஆண்டு ஏசாமி விளக்கும் போது சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் தான் மலையை பார்த்து போனா போயிருமா. அப்ப என்ன அர்த்தம்? அந்த கடுகளவு தைரியத்தோடு பேசும் பொழுது மலையே இல்லாமல் போகும். யாரும் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, தைரியமா இருங்க, தைரியமா பேசிட்டே இருங்க. நீங்க பேசுறத கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரு. சொல்லுங்க சிஸ்டர், தைரியமா பேசுங்க, தைரியமா பேசுங்க, பேசுறத விடாதீங்க. அதனாலதான் சொல்றாருல, இதே எபிரேய புத்தகத்தை வாசி. என்ன வாசிக்கிறீங்க? உங்களுக்கு இருக்கிற தைரியத்தை விட்டுடாதீங்க. எதை விட்டுறாதீங்க? பக்கத்துல சொல்லுங்க, தைரியத்தை விட்டுறாதீங்கப்பா. அதான் விசுவாசம். That boldness. Hallelujah. When you got it, just declare. Amen. கர்த்தர் அதை நிச்சயமாய் செய்ய வல்லவர். கொஞ்சம் பேர்லாம் தைரியம் இல்லாத உட்காந்துக்கிற மாதிரி இருக்கிறீங்க. தைரியமா இருங்க, தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார். இங்க ஒரு தம்பதி உட்கார்ந்துருக்கிறாங்க, தமிழ் செல்வி கணப்பன். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாள் அவங்க நிச்சயமா குழந்தையோடு இங்க நிற்பாங்க. அந்த குழந்தைய நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த குழந்தை ஊழியம் செய்யும், ஏசப்பாக்காக ஊழியம் செய்யும். பல ஊர்ல போய் சொல்லும், இந்த ஏசாமியே யாரும் தெரியாத எங்க பெற்றோரு நம்பி போய் என்ன பண்ணாங்க, ஏசாமிகிட்ட போனாங்க. ஏசாமி என்ன இன்னைக்கு வளர வச்சு அப்படி ஊழியத்தை செய்யும்படிக்கு பல இடங்களில் கொண்டு போகிறார். இல்லாததை பார்த்துட்டு இருக்கிறோம் சார், இல்லாததை பார்க்கிறோம். மருத்துவத்தால புரிய முடியாத நம்ம விசுவாச கண்கள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் என் கூட இருக்கிறீங்க? மருத்துவத்தால தப்புன்னு சொல்றத விசுவாசத்துல செய்ய முடியும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதுதான் சார் விசுவாசம். இல்ல, மருத்துவத்துல முடியாது, மருத்துவத்துல முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்டதுதான் அற்புதம். சொல்லுங்க, பக்கத்துல கூட சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டு தாங்க அற்புதம். இயற்கைக்கு அப்பாற்பட்டது தான் அற்புதம். அந்த சைட்ல எல்லாம் கொஞ்சம் பேர்லாம் கோச்சிங் இருக்கீங்க போது பக்கத்துல இன்னும் மேட்ரு என்னன்னு தெரியல. அவங்க மூஞ்சிலாம் பார்த்தோன்னா ஐயோ அவ்வளோதான் எனக்கு இருக்கத்தான் வரலாம் போயிடுன்ற மாதிரி நீங்க ஒருத்தர் பார்க்கறதுக்கு பயப்படுறீங்க. பக்கத்துல சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டு தான் அற்புதம். இயற்கைக்கு அப்பாற்பட்டது தான் கர்த்தர் அற்புதம் என்று சொல்லுகிறார். அம்மா லதா சிஸ்டர், சிச்சினேக்கிற உனக்கு கூட தான் வியாதின்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். நீங்க கெசியாவை கேட்டு என்கொயரி பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு நான் இங்கிருந்து சொல்றேன், உங்களுக்கு அற்புதம் நடக்க இயேசு நாமத்துல. அவங்களுக்கு அற்புதம் உங்களுக்கு எப்படி மாந்துச்சுன்னு கேட்டாங்களாம். எனக்கு நியூஸ் வந்துச்சு, அதனால இங்கிருந்து சொல்றேன். உங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு பலமும் இல்லாம ஏசப்பா உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையே தருவார். அல்லேலூயா. அற்புதர், அவர் அற்புதர். அல்லேலூயா. ஏதோ போக போறோம், நம்ம செத்து போறோம், அதனால 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் நான் சொல்லிங்கிறாரு. நிறைய பேர் தான் நினைச்சுப்பாங்க, சாவும் போது நல்ல வார்த்தை சொல்லிட்டு போனாரு. சாவும் நல்ல வார்த்தை சொல்றதுக்கு அவர் பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்ல சார், அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, முழு நிச்சயம். நான் பேசுவேன், நான் பார்க்க கூட மாட்டான், நான் கர்த்தர் செஞ்சிருவாரு. அல்லேலூயா. ஆமா. 2வது அதை பேசும்போது எப்படி பேசுறாரு அவரு? சொல்லுங்க, எப்படி பேசுறாரு?
முழு நிச்சயம். ரெண்டாவது என்ன சார்? தைரியம். அல்லேலூயா. ஆமா, அதனால்தான் நமக்கெல்லாம் வந்து பயப்படுத்துறதுக்கு எவ்வளோ பெரிய அலையே வந்தாலும் சரி, அதில் எழுமின்னு சொல்லணும், அதில் இடத்துல சொல்லுன்னா சொல்லணும். ஆமா, அதுலேயும் கர்த்தர் எங்களுக்கு என் கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. நாட் ஒன்லி தட், ஆமென். இந்த 48வது அதிகாரங்களிலே வாங்க, அங்கே வாங்க, அந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். ஆதியாகமம் புத்தகத்துடைய 48:15. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து பிதாக்களை ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். என்ன சொல்றாரு பாருங்க, நான் பிறந்ததுலேருந்து என்ன இன்னைக்கு வரைக்கும் ஆதரிச்சுக்கிறாரு. எப்போ எவ்வளோ பெரிய, எவ்வளோ வயசு அவரு? நான் 10-12 வயசா? தாத்தா, பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க. அப்ப என்ன சொல்றாருப்பா, நான் ரொம்ப வருஷம் பார்த்துட்டேன்ப்பா. இவர் வந்து என்னன்னா, what does he say? I am convinced to the fact that God is able to perform a miracle. Hallelujah. சொல்லுங்க. என்னதுங்க? இதெல்லாம் நீங்க யாரும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது. நான் முழுசா என்ன பண்ணிட்டேன், கன்வின்ஸ். என்னது? ஆமா, நான் வந்தெல்லாம் நீங்க வந்து எனக்கு எதனா சொல்லிக்கல, நீங்க என்ன பண்ண தேவையில்ல. நான் சொன்னா அதை கர்த்தர் எனக்காக செய்வார். Hallelujah. He had the assurance. He was bold to declare. He was totally convinced to the fact that God is able to perform a miracle. Hallelujah. எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்குது சார்? ஆமென். ஒரு காரியத்தை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா முழு நிச்சயமா நீங்க அதை பேசுங்க. Hallelujah. And he's always seen God as a faithful person. He's always seen God as a person that is a fortress, a God of fulfillment. ஆமென். தேவன் யார்? அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னபடியே செய்வார். Hallelujah. அதுதான் இன்னைக்கு நான் உட்காந்து நான் யோசித்து வரும்போது சொன்னேன், faith will frustrate you. நிறைய நேரத்தில் விசுவாசம் என்ன பண்ணுவோம் அடிக்கடி? ஆமா, கொஞ்சம் சோர்ந்து போக வைக்கும். சில நேரத்தில் வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் எரிச்சல்லாம் பண்ணும். ஆனாலும் அந்த விசுவாசம் என்ன பண்ணும், முழு நிச்சயமாய் நம்பிக்கொண்டே இருக்கிற பட்சத்தில் தான் அந்த காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசித்து ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது சார். ரொம்ப எரிச்சலாவே இருக்குது. சில காரியங்கள்லாம் வந்து நடக்கும் நம்புறேன். நிறைய பேர் ஒருவேளை இந்த ஒளிபரப்புல நீங்க சொல்லுவீங்க, நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன். ஏன்னா நிறைய எனக்கு கமெண்ட் வருது கூட, சொல்றாங்க, சொல்ற வார்த்தை அப்படியே நம்புறேன், ஆனால் நடக்கல, ஒரு எரிச்சலாகுதுப்பா சார். நடக்கல, எரிச்சலாகுது சார். பயப்படாதீங்க. Your frustration will end in a fulfillment. Hallelujah. உடைய எரிச்சல் நிச்சயமாய் ஒரு நிறைவுக்குள்ள வந்து அன்றைக்கு ஜெயமாய் மாறுறது நீ பார்ப்ப. Hallelujah. ஏன்னா அடிக்கடி உனக்கு எரிச்சல் வந்தா தான் நல்லது. ஆபிரகாமுக்கு ஒரு எரிச்சல் வந்துச்சு. கொஞ்ச நாள் கேட்கிறாரு கூட, நீங்க சொல்றதெல்லாம் நடக்கணும்னா நிச்சயம் கர்த்தாவே விடுங்க ஆன்னு சொல்றாருப்பா. இல்லப்பா, எரிச்சல்லாம் ஆகாத, எரிச்சல்ல வார்த்தையெல்லாம் பேசிடாத. சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர் நான். சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். யாக்கோபிடத்துல சொன்ன அதே கர்த்தர் நிச்சயமாக உனக்கும் சொல்லி கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை குறித்து நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கும் இந்த காலில் ஆண்டவர் வந்து உங்ககிட்ட பார்த்து சொல்றது அதுதான், திரும்ப சோர்ந்து போகாத. எப்போ நீங்க உட்கார்ந்து உங்க மனசுக்குள்ள ஒரு எரிச்சல் வந்தாலும் இல்ல பயம் வந்தாலும் அதை உட்கார்ந்து சொல்லுங்க, இந்த ஆண்டவர், நான் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிற ஆண்டவர் நிச்சயமா இதை செய்து முடிக்க வல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் சொல்ற ஆண்டவர் என் வார்த்தையை அங்கீகரிக்கிறவர், அது அப்படியே செய்வார். அல்லேலூயா. ஆமா, நீங்க உங்களுக்கு பேசுறது உங்களுக்கே பேசணும் கூடாது, மற்றவங்களுக்கும் பேசணும். இனிமேல்ட்டு சொல்லுங்க, உங்களுக்கு பேச நிறுத்திட்டு சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? ஆமா, உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, சந்ததிகளை ஆசீர்வதிங்க, உடைய சகோதர குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வாய்களை திறந்து என்ன பண்ணுங்க, உங்களை கர்த்தர் நல்லா வைப்பாரு. என்ன பண்ணுங்க, நீங்க ஆசீர்வதிக்க துவங்குங்க. அல்லேலூயா. ஆமா, முதல்ல நீங்க அதை என்ன பண்ணோம், உங்களை நீங்க வச்சு பிளஸ் பண்ணி என்ன பண்ணோம், அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீங்க ஏதுவாய் மாற வேண்டாம். அல்லேலூயா. இந்த ராத்திரில ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சொல்றாரு, விசுவாசத்தினாலே யாக்கோபு எழும்பி என்ன பண்றான், அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறான். எப்படி ஆசீர்வதிக்கிறான்? அவனுக்கு ஒரு முழு நிச்சயம், நான் பேசினா கர்த்தர் அதை செய்வார். அந்த அஷூரன்ஸ் நிச்சயம் எதை கொண்டு வரும் தெரியுமா? தைரியத்தை கொண்டு வரும். தைரியம் வந்து என்ன பண்ணா எவ்வளவு பெரிய வார்த்தையை வேணா சொல்ல வச்சிரும். இல்லையா? தைரியம் என்ன பண்றோம்? ஆமா, அந்த தைரியத்துல நீங்க ஒரு வார்த்தை அறிக்கை எடுங்க, கர்த்தர் நிச்சயமா இதை செய்வார். அல்லேலூயா. அதுல இருக்க இடங்கள் எல்லாம் எப்படி எழுந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் இருக்குது,
நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்வி எனக்குள்ள ஓடிட்டு தான் இருக்குது. ஆனா அதுலயும் நான் என்ன பண்றேன், நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். கர்த்தர் எனக்கு இதை செய்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். ஆமென். முழு நிச்சயமாய் நம்பி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தரை அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். அல்லேலூயா. அதில் இருக்கிற இடங்களில் நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்சம் இதை முடிக்கும் போது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு காரியத்தை எதிர்பார்த்துக்கிறீங்களா? உங்களை நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பற்றி பார்த்து கேளுங்க. எவ்வளவுக்குள்ள நான் அந்த காரியத்தை நம்புறேன், பல முறை இதை கேட்டே இருக்கிறான், எவ்வளவுக்குள்ள அந்த எனக்கு முழு நிச்சயம் இருக்குது இதை செய்வார் கர்த்தர். உங்களுடைய மனவேதனை, உங்களுடைய மனபாரம், உங்களுடைய அங்கலாய்ப்பு, உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற கேள்வி, இது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அது பயங்கர இதுவா இருக்குதுன்னு. ஆனா அதன் மத்தியில ஒரு விசுவாசம் எவ்வளவு முழு நிச்சயமாய் கர்த்தரை நம்புகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது. பயங்கரமான கடின சூழ்நிலையோடு கொண்டு நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய பதில், உங்களுடைய விசுவாசத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கணும்னா முழு நிச்சயமா கர்த்தர் செய்வார். அப்பதான் நீங்க உங்க வாயினாலே அதை அறிக்கையிட முடியும். இல்லை என்றால் அந்த அறிக்கையானது எப்படி இருக்கும் என்றால், ஏதோ சொல்லணுமே, செய்வார் செய்வார் அப்படி இல்லைங்க. Your confession has to be with assurance. The assurance has to be with that boldness. அந்த தைரியத்தோடு கூட அறிக்கையிடும் பொழுது your confession will be confirmed. உன் அறிக்கை நிறைவேறுதலாய் மாறும். அததான் ஆண்டவர் சொல்றாரு. நீ அறிக்கையிடும் பொழுது உனக்குள்ள எவ்வளவு நிச்சயம் இருக்குது, எவ்வளவுக்குள்ள முழு நம்பிக்கை இருக்கிறது. நீ சொல்றது நிச்சயமா எனக்கு இந்த ஆண்டவர் செய்வார், இந்த கடவுள் எனக்கு செய்வார், இதை செய்யாமல் இருக்க மாட்டார். பலமுறை ஒருவேளை நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆனால் நீ அறிக்கையிடும் பொழுது உனக்குள்ள நிச்சயம் இல்லாமல் நீ சொல்லிக் கொண்டிருப்பா என்றால் அது வீண் வார்த்தை, ஒரு சாதாரண வார்த்தை, வேல்யூ இல்லாததா இருக்கும். உனக்குள்ள நீ அதை பில்ட் பண்ணு, உனக்குள்ள இதை கட்டி எழுப்பி சொல்லு. நான் சொல்லுகிறேன் வார்த்தையின்படியே இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார். அது ஒரு பதில் வருது. நீங்க அதை சொல்லிக்கொண்டே இருங்க, உங்களுடைய காரியத்தில் ஒரு நிச்சயமான பதில் வரும் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா.